ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ. திஸ் PMS பைக்ஸ். நீங்கள் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் புல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா FC எல்லாமே காணல இருக்குது. வண்டி எல்லாமே நீட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டீல்ஸ் நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1987 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2. FC வந்து பார்த்திங்கன்னா 2027 டிசம்பர் மாதம் வரைக்குமே கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிசம்பர் 2 வரைக்குமே வந்து உங்களுக்கு FC கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி அவுட்லுக் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். வண்டி அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போத் பெயிண்டிங் க்ரோமியம் எல்லாமே வந்து வண்டியில் நல்லா இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணி வண்டி அப்படி சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. எக்ஸ்ட்ரா லைட்டு எல்லாமே போட்டு வண்டி நீட்டாக இருக்குது. இந்த வண்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹப்பு, அப்புறம் செல்ஃப் மோட்ரு, பேட்ரி, சீட்டு எல்லாமே வந்து எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்குது. எல்லாமே ஹெவியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்குது. அப்படியே ஃப்ரண்ட்லேருந்து வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் பாருங்கள். ஃப்ரண்ட் டயர் ஒரு 70% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 70-80% நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் ஹப்பு பாருங்கள். ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா டாரஸ் ஹப்புன்னு சொல்லுவாங்க, பெரிய ஹப்பு. இந்த ஹப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப ரேர் ஃப்ரெண்ட்ஸ். காஸ்ட்லியான ஹப்பு இதெல்லாமே. ஹப்பு வந்து டாரஸ் ஹப் போட்டிருக்குது. ஃப்ரண்ட்டு ரிம்மு ஸ்போக்ஸ் எல்லாமே வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 4 ஆக்சன் ஃப்ரண்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க, TCQ 8077 8077 வண்டி நம்பரு. 2 இண்டிகேட்டர்ஸ் வந்து ரீசெண்டாக போட்டுருக்குது. சிட் லைட் பூசு போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 எக்ஸ்ட்ரா லைட் இருக்குது. ஹார்ன் வந்து ரூட்ஸ் ஹார்ன் பெருசு போட்டிருக்குது. டாப் வியூ எல்லாமே பாருங்கள். டேங்க் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, டேங்க் கவர் பூசு போட்டிருக்குது. அப்படியே இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6.5 HP இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ். 6 HP இன்ஜின். இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செல்ஃப் ஆல்ட்ரு பண்ண வண்டி. செல்ஃப் மோட்ரு பாருங்கள். குரோம் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குரோமியம் கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு. வண்டியில் கீர் ஸ்லிப்பிங்கில் எதுவும் இல்லை. டூல்ஸ் பாக்ஸ் பெயிண்டிங் எல்லாமே பாருங்கள். சீட்டு வந்து ரீசெண்டாக போட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. போத் 4 ஆக்சன் சேக்கப் செலக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டியில். பேக் ரீம் கண்டிஷனை பாருங்கள். பேக் ரீமும் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. ரஸ்ட்லாம் எதுவுமே இல்லை. பேக்கில் டேஞ்சர் லைட் எல்லாமே வந்து ரீசெண்டாக மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, பேக் டயர் கண்டிஷன் உங்களுக்கு காமிச்சிட்றேன். பேக் டயரும் ஒரு 70% இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி வந்து இந்த ஸ்டீல் மேட்டும் வந்து ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்குது இந்த வண்டியில். சாரி கார்டோட இருக்குது வண்டி. சரிங்களா, செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷனும் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்ப்ரைட் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி ஓவராலாக ஃபுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டர் கண்டிஷன் தான். எந்த விதமான ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. வண்டி நல்லா நீட்டாக இருக்குது உங்களுக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே இப்போது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டு எக்ஸ்ட்ரா லைட்டுக்கான சுவிட்சு. ஹார்ன் அடிச்சு காமிக்கிறேன். ஸோ வயரிங் சம்மந்தம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் வயரிங் எல்லாமே பக்காவாக பண்ணிக்குது.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. செல்ஃப்லாம் பார்த்துருப்பீங்க, சிங்கிள் டெஸ்ட் தான் செல்ஃப் எடுக்கிறக்கலாமே. வண்டி இன்ஜின் கேஸில் அப்படியே எல்லாம் கேளுங்க. வண்டி ஐடில் எல்லாமே நல்லா நீட்டாக ஓடும், உங்களுக்கு அந்த எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. வண்டி உங்களுக்கு ஆஃப் பண்ணிடுறேன். வண்டியில் அதே மாதிரி சேஸ் வெல்டிங்கில் எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சேஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. சேஸ் வெல்டிங் இல்லாமல் வண்டி தெளிவாகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உங்களுக்கு இந்த வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்கும் வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம் வாங்க. செல்ஃப் பார்த்துருப்பீங்க, பக்காவும் இருக்கும் செல்ஃப் எல்லாமே. செல்ஃப் போடுறதுக்கு முன்னாடியே நான் எல்லா வீலும் சொன்ன மாதிரி தான், கம்ப்ரஸர் போட்டு தான் செல்ஃப் போட்டிங்கன்னா தான் செல்ஃப் லைஃப் நல்லா வரும். இந்த வண்டியில் இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா வண்டியிலையும் பேக் பிரேக் பிடிச்சா தான் பின்னாடி டேஞ்சர் எரியும். இந்த வண்டியில் ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா டேஞ்சர் லைட் எரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்குது. ஸ்பீடோ மீட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டர்லாம் பார்த்து தான் இருப்பீங்க. வண்டியில் எல்லாமே இருக்குது, நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே ஓட்டுற கண்டிஷன் தான். கியர் ஸ்லிப்பிங்கில் எதுவும் இல்லை, நல்லா இருக்குது வண்டி. இந்த கிரிப்லேருந்து எல்லாமே வந்து பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுது வண்டியில்.
பிடிக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ஹேண்டில் பார்லாம் பக்காவாக இருக்குது, பெண்டெல்லாம் எதுவும் இல்லை. வண்டியில் வைப்ரேஷன்லாம் அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மினிமமாக தான் இருக்குது வண்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ண எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வண்டி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி மெயினாக செல்ஃப் ஸ்டார்ட் வண்டி, 1987 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அப்டூ போய் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வருவோம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,23,000. அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோட ஃபோன் நம்பர் அண்டு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வண்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலில் பிஎம்எஸ் பைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டனம் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.